வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிறது என்னென்னா, பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை நீங்க குங்கும வசிய முறை இது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி சித்தகுரு சொன்னார், நம்ம பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால் குடும்ப பிரச்சனைகள். இப்போ குழந்தைங்கள பற்றி கவலை இருக்கும், அண்டு ஹஸ்பண்டை பற்றி, மாமியார் மாமனாரை பற்றி, அம்மா அப்பாவை பற்றி, கூட பிறந்தவங்களை பற்றி, எல்லாரை பற்றியும் ஏதோ ஒரு கவலைகள் பெண்களுக்கு இருக்க தான் செய்யும். இப்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள், அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில பிரச்சனைகள். ஏன் இது மாதிரி வருது அப்படின்னா, இவங்களுடைய ஆறா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆறா மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆறா நிமிஷம் செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதிரில் வரக்கூடிய இந்த பெண்ணை பற்றி நான் சொல்லலை, ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வரும்னா, ஆப்போசிட் பர்சன் நல்லா தான் வருவாங்க, நல்லா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். திடீர்னு இவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. பெண்கள் நினைக்கிறதுக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னே புரியாது. அதே மாதிரி மாமியார் மாமனாருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு மைண்ட் அப்செட் ஆகி வேறு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி கோபத்தை கக்குவாங்க. இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒன்றுமே பிரச்சனை இருக்காது, ஆனால் இவங்களோட சண்டை போடுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் இவங்களுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஏன்ற ஒரு லேடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேடிக்கும் ஒத்தே போகாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்து போகாது. யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. யார் என்ன பேசினாலும் தவறுதலாகவே இவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது, ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு வசிய முறை, இது வசிய முறைன்னா ரொம்ப கெட்ட விஷயம் கிடையாது. இது எல்லாரோடையும் எல்லாருமே நம்மளை பார்த்தா அன்பாக இருக்கக்கூடிய முறை. இப்போ ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வராரு, வந்தவுடனே ஒரு ஒய்ஃபை பார்த்தோடனே ஒரு சந்தோஷம் வரணும். அந்த ஆறாவோட இவங்களோட ஆறா ஒத்து போகணும், அவ்வளோதான். இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பெண்ணுடைய ஆறாவோட ஆணுடைய ஆறா ஒத்து போகணும். அதே மாதிரி மாமியார் மாமனாருடைய ஆறா ஒத்து போகணும். எல்லாரும் அங்கே அன்பு நிலவணும். வேறு ஒன்றும் வசிய முறைன்னா தவறுதலான முறைகள் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். யார் இந்த பெண்ணோட பேசினாலுமே அவங்க சந்தோஷமாக போகணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் இங்கே முக்கியமான முறை. அப்போ அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய அந்த பெண்ணுடைய ஆறா மாறணும். ஆறா நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் ரொம்ப கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக மாறுறதுக்கு அந்த ஆறா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தகுரு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொன்னார். அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, லெமன், எலுமிச்சை மரத்துலேருந்து ஒரு நல்ல இலையை, நல்ல இருக்கக்கூடிய ஒரு எதுவும் பூச்சி புழு இல்லாத மாதிரி ஒரு இலையை பறிச்சுக்கோங்க. டெய்லி ஒரு இலை வேணும், 48 நாளைக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. லெமன் லீஃப் வேணும். அப்புறம் பன்னீர், ரோஸ் வாட்டர் வேணும், குங்குமம் வேணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குங்குமத்தை ஒரு நல்ல ஒரு தட்டில், ஒரு பித்தளை தட்டோ வெள்ளி தட்டோ ஏதுன்னா உங்களுடைய விருப்பம், அந்த தட்டில் அப்படியே குவிச்சு, நம்ம பிள்ளையார் வைப்போம்ல அந்த மாதிரி குவிச்சிடுங்க. எவ்வளோ வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு வந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க நெத்தியில். அதனால் என்ன பண்ணணுன்னா, எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. பெரிய தட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அது அப்புறமா சேவ் பண்ணிக்கிறதுக்கும் இடம் வேணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா முதல்ல ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட திரும்பி கூட கொஞ்சம் நிறையா பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ குங்குமத்தை நம்ம பிள்ளையாருக்கு வைப்போம்ல அந்த மாதிரி குவிச்சு வச்சுக்கோங்க. குவிச்சு வச்சுட்டு அந்த தட்டில் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் சாமி ரூமில் உட்காந்து பண்ணுங்கள். இல்லை எனக்கு சாமி நம்பிக்கையெல்லாம் இல்லைன்றவங்க வெளியில் காற்றோட்டமான பகுதியில் உட்காந்து பண்ணலாம். இதுக்கு கற்பூரம் எதுவுமே தேவையில்லை. இந்த குங்குமம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பிளேட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, டைரெக்ஷன் கூட உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். இதுக்கு எதுவுமே பர்டிகுலர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சித்தகுரு சொன்னார். ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஈஸ்ட்டில் உட்காந்துக்கலாம். நம்ம ஈஸ்ட்டை உட்காந்து பார்க்கலாம், இல்லைன்னா வெஸ்ட்டை உட்காந்துட்டு
ஈஸ்ட்டை கூட நம்ம பார்த்து உட்காந்துக்கலாம். ஓகே, இது நம்முடைய விருப்பம்தான். இப்போ இந்த குங்குமத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, நான் தரித்திரம் இன்றி வசீகரமும் பெண்மையும் நிறைந்து இறைவன் படைத்த புனித படைப்பாய் மாறுவதை உணர்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் தரித்திரம் இன்றி வசீகரமும் பெண்மையும் நிறைந்து இறைவன் படைத்த புனித படைப்பாய் மாறுவதை உணர்கிறேன். இந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு வாட்டி, அப்புறமா நீங்கள் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு. இதை 9 times சொல்லணும். இந்த ஒரு சென்டென்ஸை அந்த குங்குமம் முன்னாடி சொல்லணும். ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிஞ்ச உடனே இந்த லெமன் லீஃப்லேருந்து இந்த பன்னீரை சின்ன கப்பில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை லெமன் லீஃபில் இந்த பன்னீரை எடுத்து, வெத்தலையில் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி லெமன் லீஃப்லேருந்து இந்த பன்னீரை எடுத்து ஒரு சொட்டு அந்த குங்குமம் மேலே தெளிக்கணும். இப்போ 9 தடவை சொல்லணும் டெய்லி. இது 9 தடவை 9 ட்ராப்ஸ் பன்னீரை தெளிக்கணும். அதில் லெமன் லீஃபால் மட்டும்தான் செய்யணும். அது சின்ன சின்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட். ஒன்று செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தொடங்குங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியது 48 நாள். இப்போ 48 நாள் நம்ம இதே மாதிரி இதே வேர்டிங்ஸை சொல்லி 9 தடவை டெய்லி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுட்டு நம்ம சொன்னால் போதும். ஆரம்பிக்கிற நாள் தான் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளியாக இருக்கணும். அப்படியே கண்டினியூ பண்ணணும் நம்ம. ஸோ இதுக்கு நல்ல நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது, உங்களுடைய விருப்பம். நீங்கள் பார்த்துக்கலாம். 48 நாள், 48வது நாள் மட்டும் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி 9 தடவை எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 48வது நாள் நான் இறைவன் படைத்த புனிதமானவளாய் மாறியதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்ன சொல்லணும்? நான் இறைவன் படைத்த புனிதமானவளாய் மாறியதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்ட்டு 9 தடவை சொல்லிவிட்டு 9 தடவையும் ஒரு தடவையும் அந்த பன்னீரை லெமன் லீஃபால் பன்னீரை தொட்டு நம்ம அதில் தெளிக்கணும் அந்த குங்குமம் மேலே. இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை, இவ்வளோ தான். இப்போ பன்னீர் டெய்லி அந்த கப்பில் புது ஃப்ரெஷ்ஷாக பாட்டில் ஊற்றிக்கணும். ஃப்ரெஷ்ஷான லெமன் லீஃப் வேணும். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ஒரு லீஃப் வேணும். அந்த 48 நாளைக்கும் 48 இலை வேணும் நம்மளுக்கு. டெய்லி நம்மளுக்கு ஒரு இலை வேணும். அந்த இலையை இப்படி மடக்கி பிடிச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த பன்னீரை தொட்டு நம்ம தெளிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதை நம்மளுக்கு பெண்களுக்கு யார் செய்கிறாங்களோ இது பெண்களுக்குரிய பதிவு தான். இது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒர்க் பண்ணுறவங்கள ஆஃபீஸில் ஒரு வசீகரம் உண்டாகும். வசீகரம் மீன்ஸ் பாஸ் திட்ட மாட்டாங்க, நிறைய திட்டுகள்லாம் வாங்காமல் ஒரு ஸ்மூத்தாக லைஃப் ஓடும். அவங்களுக்கு வேலையில் ஒரு நிம்மதி இருக்கும். கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அன்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானபடிக்கு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அது வசியம் அப்படின்னும்போது நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுக்காதீங்க. நம்மளுக்கு தேவையானபடிக்கு நம்ம வீட்டில் எல்லோரும் நம்மளோட அன்பாக இருக்கிறதுக்கு நம்முடைய ஆறா கிளென்ஸ் பண்ணோம். இதை நம்ம சொல்லி இந்த பண்ணும்போது ஆறாவை கிளென்ஸ் பண்ணோம். கோபமாக வர்றவங்களுக்கு கூட நம்மளை பார்த்தோன்னே மனசு சாந்தி அடையும். இவ்வளோ தான் இது. ஸோ பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறாவில் எப்போ பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எப்போ பார்த்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் வேறு மாதிரி மாறிடுவாங்க. இந்த மாதிரிலாம் மாறுறது இதனால தான். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், இதில் ஆறாலாம் ஒரு மாதிரி கிளென்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நார்மலான ஒரு லைஃப்க்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்க்கு இவங்கள எடுத்துகிட்டு போகும். பெண்களுக்கு உண்டான பதிவு இது. இந்த குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு 48 நாள் முடிஞ்சோடனே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லி இந்த குங்குமத்தை இட்டுக்கோங்க. இட்டுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சொல்லி வச்சுருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஏறி இருக்கும் அந்த குங்குமத்தில். அதனால் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது. அதனால் எல்லாருமே செஞ்சு இதனுடைய பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான், யாருக்கு பர்டிகுலராக ஒருத்தருக்கு கிடையாது. எல்லா பெண்களுக்கும் தேவையான ஒன்று தான். எல்லாருடைய ஆறாவும் கிளென்ஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ் ஆறா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.